வணக்கம் நண்பா. இப்போ ஒரே சிசியில் இருக்கிற ஒரு பைக்கையும் ஒரு ஸ்கூட்டரையும் கம்பேர் பண்ணோம்னா பைக்கு தான் அதிக மைலேஜை கொடுக்கும். ஏன்னா பைக்கில் கியர்ஸை யூஸ் பண்ணி அந்த பவரை பின்வீலுக்கு கடத்துறாங்க. இதனால பைக்கோட எஃபிஷியன்சிங்கிறதும் அதிகமாக இருக்குது. ஆனால் கியர்ஸே யூஸ் பண்ணாமல் ஸ்கூட்டருங்கிறது எப்படி ஒர்க் ஆகுதுங்கிற டீட்டெயில்ஸையும், எப்படி கியர்ஸே இல்லாமல் ஸ்கூட்டரால் அதிக ஸ்பீடை அச்சீவ் பண்ண முடியுதுங்கிறத டீட்டெயில்ஸையும் இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம். இந்த சேனல் பிடிச்சிருந்ததுன்னா கீழே இருக்க சப்ஸ்கிரைப் பட்டன் பெல்லை கிளிக் பண்ணுங்க. அடுத்தடுத்த வீடியோஸ் உங்களை வந்து சேரும். பொதுவாகவே பைக்ஸ்ல கியர்ஸ்னால தான் அதிக ஸ்பீடை அச்சீவ் பண்ண முடியுது. அதாவது இன்ஜின்ல இருந்து கிடைக்கிற ஒரு பவரை இன்புட் கியருங்கிறது அவுட்புட் கியருக்கு கடத்துது. இந்த இன்புட் கியருங்கிறது பொதுவாகவே 4 கியர் இருக்கும். இந்த கியர்ஸை ஒவ்வொன்றா நம்ம சேஞ்ச் பண்ணும்போது ஸ்பீடுங்கிறது இன்க்ரீஸ் ஆகிட்டே போகுது. இன்புட் கியர்ல இருக்கிற ஃபர்ஸ்ட் கியருங்கிறது சின்ன சைஸா இருக்கும். அதற்கு ஆப்போசிட்டா இருக்கிற அவுட்புட் கியருங்கிறது கொஞ்சம் பெரிய சைஸா இருக்கும். இன்ஜின்ல இருந்து கிடைக்கிற பவர் மூலியமா இன்புட் கியருங்கிறது அப்ராக்சிமேட்டா 2 தடவை சுத்தினாதான் அவுட்புட் கியருங்கிறது ஒரு தடவை சுத்தும். இதனாலதான் நமக்கு ஃபர்ஸ்ட் கியர்ல ஸ்பீடுங்கிறது குறைவா கிடைக்குது. அடுத்ததா ரெண்டாவது கியருங்கிறது ஃபர்ஸ்ட் கியரை கம்பேர் பண்ணும்போது கொஞ்சம் பெருசா இருக்கும். அதுக்கு ஆப்போசிட்டா இருக்கிற அவுட்புட் கியருங்கிறது கொஞ்சம் சின்னதா இருக்கும். இதனால செகண்ட் கியருங்கிறது ஒரு 1.5 டைம்ஸ் ரொட்டேட் ஆச்சுன்னா அந்த அவுட்புட் கியருங்கிறது 1 டைம் ரொட்டேட் ஆகும். இதனால நமக்கு கொஞ்சம் அதிக ஸ்பீடுங்கிறது ரீச் பண்ண முடியும். அதே மாதிரியே தான் மூணாவது கியரும். அடுத்ததா இருக்கிற 4வது கியருங்கிறது இந்த ஃபர்ஸ்ட் 3 கியரை விடையும் ரொம்ப பெருசா இருக்கும். அதற்கு ஆப்போசிட்டா இருக்கிற கியருங்கிறது அதற்கு முன்னாடி இருக்கிற கியரை விட ரொம்ப சின்னதா இருக்கும். இதனால இன்ஜின்ல இருந்து வர்ற பவர்னால அந்த 4th கியருங்கிறது ரொட்டேட் ஆகும்போது அதற்கு ஆப்போசிட்ல இருக்கிற அவுட்புட் கியருங்கிறது 2 அல்லது 3 தடவை ரொட்டேட் ஆகும். இதனால நம்ம மேக்ஸிமம் ஸ்பீடை அச்சீவ் பண்ண முடியும். ஸோ இப்படிதான் இந்த பைக்ஸுங்கிறது ஒர்க் ஆகிக்கிட்டு இருக்கு. ஆனா இதே மாதிரி எந்த கியர்ஸும் இல்லாம ஸ்கூட்டர் டைப் வெஹிக்கிள்ஸ்லாம் ஒர்க் ஆகிக்கிட்டு இருக்கு. அதற்கு CVT, அதாவது கண்டினியூஸ்லி வேரியபிள் டிரான்ஸ்மிஷன்ங்கிற ஒரு சிஸ்டம் யூஸ் பண்றாங்க. இதுல கியர்ஸுக்கு பதிலாக புள்ளிஸை யூஸ் பண்றாங்க. அதாவது இன்ஜின்ல இருந்து கிடைக்கிற இன்புட் பவரை டிரைவர் புள்ளிங்கிறது பின்னாடி வீலுக்கு ட்ரிவன் புள்ளி மூலியமா கடத்துது. அதாவது இன்புட்டுங்கிறது டிரைவர் புள்ளி, அவுட்புட்டுங்கிறது ட்ரிவன் புள்ளி. இந்த 2 புள்ளிஸையும் வீ பெல்ட் மூலியமா கனெக்ட் பண்ணியிருப்பாங்க. இந்த புள்ளிஸை ஒரு கோனிக்கல் ஷேப்ல வடிவமைச்சிருப்பாங்க. இது எதற்காகனா பைக்ஸ்ல பார்த்த மாதிரி இன்புட் கியரும் அவுட்புட் கியரும் சைஸ்ல மாறுபடுறதுனால தான் நமக்கு அந்த ஸ்பீடுங்கிறது அச்சீவ் ஆகுது. இதை இந்த ஸ்கூட்டர்ல கியர்ஸே இல்லாம இந்த கோனிக்கல் பிளேட்ஸை வச்சு மேக்ஸிமம் ஸ்பீடை அச்சீவ் பண்ண வச்சிருப்பாங்க. இப்போ நம்ம வண்டியை ஸ்டார்ட் பண்ணும்போது ஆக்சிலேட்டர் கொடுக்கறதுனால முன்னாடி இருக்கிற டிரைவர் புள்ளியோட கோனிக்கல் பிளேட்ஸ்ங்கிறது கொஞ்சம் விலகி இருக்கும். இதனால அந்த வீ பெல்ட்ங்கிறது ஒரு சின்ன சைஸ் புள்ளியில அட்டாச் இருக்க மாதிரி அதோட ஷேப்புங்கிறது இருக்கும். மேலும் பின்னாடி இருக்கிற ட்ரிவன் புள்ளிங்கிறதோட சைஸுங்கிறது அதிகமா இருக்கும். ஏன்னா அந்த கோனிக்கல் பிளேட்ஸுங்கிறது ரொம்ப நெருங்கி இருக்கிறதுனால அந்த பெல்ட்டுங்கிறது ஒரு பெரிய டயமீட்டர் மாதிரியான ஒரு ஷேப்பை உருவாக்கி இருக்கும். இப்போ நம்ம ஆக்சிலேட்டர் அதிகப்படுத்த முன்னாடி இருக்கிற டிரைவர் புள்ளியோட கோனிக்கல் பிளேட்ஸுங்கிறது நெருங்கிட்டே வரும். இதனால அந்த வீ பெல்ட்டுங்கிறது அந்த கோனிக்கல் பிளேட்டோட டாப் சைடுக்கு வந்துடும். இதனால இந்த டிரைவர் புள்ளிங்கிறது ஒரு பெரிய டயமீட்டரை உருவாக்கும். மேலும் இந்த அவுட்புட்ல இருக்கிற புள்ளியோட கோனிக்கல் பிளேட்டுங்கிறது விலகிறதுனால அது ஒரு சின்ன சைஸ் புள்ளி மாதிரி ஆக்ட் பண்ணும். இப்போ நம்மகிட்ட இன்புட்ல பெரிய புள்ளியும் அவுட்புட்ல சின்ன சைஸ் புள்ளியும் இருக்கு. இதனால இன்ஜின்ல இருந்து வர்ற பவருங்கிறது டிரைவர் புள்ளியை ரொட்டேட் பண்ணும்போது அந்த ஒரு ரொட்டேஷன்ங்கிறது பின்னாடி இருக்கிற ட்ரிவன் புள்ளியை 2 அல்லது 3 தடவை சுத்த வைக்கும். இதனால நமக்கு மேக்ஸிமம் ஸ்பீடுங்கிறது கிடைக்குது. அப்புறமா நம்ம ஸ்பீடை ரெடியூஸ் பண்ணும்போது இது ஆப்போசிட்டா நடந்து முன்னாடி சின்ன சைஸ் புள்ளியாகவும் பின்னாடி பெரிய சைஸ் புள்ளியாகவும் ஆக்ட் ஆகி நமக்கு ஸ்பீடுங்கிறது குறையுது. ஸோ இந்த மாதிரி புள்ளியில இருக்கிற ஒரு கோனிக்கல் பிளேட் உதவியால அந்த புள்ளியோட டயமீட்டரை மாத்துறதுனால நமக்கு ஸ்பீடுங்கிறது எப்போ ஆக்சிலேட்டர் விட்டுறோமோ அப்போ நமக்கு மாறுபடுது. இதனால தான் இந்த சிஸ்டமை கண்டினியூஸ்லி வேரியபிள் டிரான்ஸ்மிஷன் சொல்றாங்க. மேலும் இப்போ ஒரே சிசி, அதாவது 125 சிசி பைக்கையும் ஒரு 125 சிசி ஸ்கூட்டரையும் கம்பேர் பண்ணோம்னா பைக்ல தான் மைலேஜ்ங்கிறது நமக்கு அதிகமாக கிடைக்கும். இது எதற்காகனா கியர்ஸுங்கிறது பவரை எஃபிஷியண்டா கடத்தும். ஆனா ஸ்கூட்டர் மாதிரி இருக்கிற வெஹிக்கிள்ல பெல்ட்டையும் புள்ளியும் யூஸ் பண்ணி கனெக்ட் பண்ணி இருக்கிறதுனால அந்த பெல்ட்ல கொஞ்சமா ஸ்லிப் ஏற்படும். இதனால பவருங்கிறது மேக்சிமமாக ட்ரிவன் புள்ளிக்கு கடத்தப்படாது. இதனால தான் நமக்கு மைலேஜ்ங்கிறது பைக்கை கம்பேர் பண்ணும்போது ஸ்கூட்டர்ல கொஞ்சம் குறைவா இருக்கு. ஸோ இதே மாதிரி இன்ட்ரெஸ்டிங்கான சயின்ஸ் இன்ஃபர்மேஷன் நம்ம சேனல் 100க்கும் மேற்பட்டது இருக்கு. அதையும் பார்த்து சேனலுக்கு சப்போர்ட் பண்ணுங்க. நன்றி, வணக்கம்.